صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ததப்புருல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் சென்ற பல வாரங்களாக குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக ஓரளவு நாம் பார்த்து வந்தோம். இன்னும் அல் குர்ஆனிலே சிந்திக்க வேண்டிய விஷயங்கள், வசனங்கள் ஏராளம் இருக்கிறது. ஒவ்வொரு வசனத்தை நாம் சிந்தித்து பார்த்தாலும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம்கள் அல்லாதவர்களுக்கும் அதிலே பல படிப்பினைகளை வைத்திருப்பான், பல அறிவுகளை வைத்திருப்பான் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அந்த வரிசையிலே வானங்கள் படைக்கப்பட்டது சம்பந்தமாக அல் குர்ஆனிலே பல இடங்களிலே பலவாறாக நம்மை அல்லாஹ் சிந்திக்க வைக்கின்றான். திருக்குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் சூரத்து ஆல இம்ரான், அதிலே 190வது வசனத்தை நாம் புரட்டி பார்க்கின்றோம். இன்னஃபி ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? வானங்களையும் பூமிகளையும் படைத்திருப்பதில், இரவும் பகலும் மாறி மாறி வருவதில் அறிவுடையோருக்கு பல சான்றுகள் இருக்கிறது என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். வானங்களை அல்லாஹ் படைத்திருப்பதிலும் பூமியை அல்லாஹ் படைத்திருப்பதிலும், வானங்கள் எவ்வாறு படைக்கப்பட்டது, வானங்கள் படைக்கப்பட்டதின் மூலமாக மனித குலத்திற்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, பூமிகள் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது, பூமிகள் படைக்கப்பட்டதினால் மனித குலத்திற்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, இரவும் பகலும் மாறி மாறி வருகிறது, எதற்காக அப்படி வருகிறது, இப்படியெல்லாம் சிந்திக்க வேண்டும், சிந்தியுங்கள் என்று அல்லாஹ் மனித குலத்தை தூண்டுகின்றார். சிந்திக்க சிந்திக்கதான் இறைவன் மீது இருக்கின்ற பற்று, பாசம், அன்பு, நம்பிக்கை நமக்கு அதிகமாகும். எதையுமே சிந்திக்காமல் இது ஏன் படைக்கப்பட்டது, இதில் என்ன நன்மை இருக்கிறது என்று நாம் சிந்திக்காமல் இருந்தால் இறைவன் மீது அன்பும் ஏற்படாது, பாசமும் ஏற்படாது, நம்பிக்கையும் ஏற்படாது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? இந்த உலகத்தை நீ சிந்தித்துப்பார். அல்லாஹுடைய படைப்பினங்கள், உலகத்தில் நாம் எதை பார்த்தாலும் கூட அது இறைவனுடைய படைப்பாகத்தான் இருக்கும். எனவே ஒவ்வொரு படைப்புகளிலும் நாம் சிந்திக்கின்ற அளவிற்கு ஒரு நுட்பத்தை அல்லாஹ் நிச்சயமாக வைத்திருப்பான் என்பதை அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. 7 வானங்கள், அதே போன்று 7 பூமிகள், இதையும் கூட அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். 65வது அத்தியாயம் சூரத்து தலாக், அதிலே 12வது வசனத்திலே இறைவன் பேசுகின்ற பொழுது, அல்லாஹுல்லதி ஹலக சபஅ ஸமாவாத்தின், அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அவன்தான் 7 வானங்களை படைத்தான். 7 வானங்கள். வமினல் அருளி மிஸ்லகுன்ன, பூமியில் அதை போன்றதையும் அல்லாஹ் படைத்தான்.
வானங்கள் 7, பூமியில் அதை போன்று அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 வானங்களைப் போன்று 7 பூமிகளையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றார். இன்றைக்கு அறிவியல் அதை ஒப்புக்கொள்கிறது. வானங்கள் 7 வானங்கள் இருப்பதை போன்று 7 அடுக்குகள், அதை போன்றுதான் பூமியும் 7 அடுக்குகள் இருப்பதாக இந்த வசனத்தை ஆய்வு செய்து, இந்த வசனத்தை சிந்தித்து பார்த்து, இன்றைக்கு அறிவியல் 7 வானங்கள் 7 பூமிகள் என்ற உண்மையை அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காட்சியினை நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வானங்களை படைத்த நோக்கத்தை பற்றி அல் குர்ஆனிலே பல இடங்களில் பலவாறாக சொல்லி காட்டுகின்றார். ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். பார்த்து சிந்திக்க வேண்டும். நம்முடைய சிந்தனா சக்தியை நாம் அதிகரித்து கொள்ள வேண்டும். கடவுள் மீது, இறைவன் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இதுபோன்ற வசனங்களை சிந்திப்பார்களேயானால் அவர்களின் கடவுள் நம்பிக்கை இன்னும் அதிகமாகும். அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்கின்றான் பாருங்கள். 86வது அத்தியாயம் சூரத்து தாரிக் அப்படிங்கிற அத்தியாயத்திலே 11வது வசனத்திலே இறைவன் சொல்லுகின்றான், வஸ்ஸமாயி தாத்திர் ரஜ்இ, வஸ்ஸமாயி தாத்திர் ரஜ்இ. அற்புதமான வரிகள் பாருங்கள். விஞ்ஞானம் தோன்றாத அந்த காலத்திலேயே விஞ்ஞானம் சம்பந்தமான வசனங்களை எல்லாம், கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கிய வசனங்களை இறைவன் திருக்குர்ஆனிலே இறக்கி வைத்திருக்கின்றார். பிற்காலத்தில் வந்த அறிவாளிகள், விஞ்ஞானிகள் அல் குர்ஆனை திறந்து அது வசனங்களை எல்லாம் சிந்தித்து பார்த்து, அல்லாஹ் ஏன் இவ்வாறு சொல்ல வேண்டும், இதில் ஏதோ ஒன்று இருக்கிறது, நாம் சிந்தித்து பார்ப்போம், ஆய்வு செய்வோம். முடிவு இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் அவர்கள் வெளியிடுகிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? வசமாயி தாத்திர் ரஜ்இ, திருப்பி தரக்கூடிய வானத்தின் மீது சத்தியமாக. வானம் எதை திருப்பி தருகிறது? எல்லாவற்றையும் அது நமக்கு திருப்பி தருகிறது. பூமியிலிருந்து எதையெல்லாம் அது பெற்றுக்கொள்கிறதோ அதை நமக்கு திருப்பி அது தந்து விடுகிறது. வானத்தை நோக்கி ஒரு கல்லை தூக்கி எறிகிறோம், மேலேவா போய்கிட்டேவா இருக்கும், கீழ் நோக்கித்தான் அது வரும். அதுபோன்றுதான் வானம் பூமியிலிருந்து எதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறதோ அதையெல்லாம் நமக்கு திருப்பி தந்து விடுகிறது. பூமியிலிருந்து வானத்தை நோக்கி செல்லும் பொழுது அசுத்தமாக இருக்குமானால் அதை நல்ல சுத்தப்படுத்தி தூய்மையாக்கி தூய்மையான ஒன்றாக நமக்கு அது திருப்பி தருகிறது என்பதை இன்றைக்கு நாம் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு சமுதாயத்தவர்களும், ஒவ்வொரு மதத்தவர்களும் அதை நிதர்சனமாக கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், கடல், ஏரி, குளம், வாய்க்கால், குட்டைகள், இதுபோன்ற நீர்நிலைகளிலிருந்து வானம் நீரை உறிஞ்சி தன்பக்கமாக இழுத்துக்கொள்கிறது. தன்பக்கமாக இழுத்துக்கொள்கிறது. அந்த குட்டையில் உள்ள நீர் அசுத்தமானதாக இருக்கலாம், குளங்களில் உள்ள நீர் அசுத்தமாக இருக்கலாம். ஆறுகளை கேட்கவே வேண்டாம். வீடுகள் உள்ள கழிவுகளை ஃபுல்லாக ஆற்றுல தான் இன்றைக்கி நம்ம கொட்டிக்கிட்டு இருக்கிறோம். அரசாங்கம் அதை கைகட்டி வேடிக்கைத்தான் பார்க்கிறது. அந்த தண்ணியை தான் நம்ம குடிக்கணும். நாளைக்கு அதில் அசுத்தங்கள் கலக்காமல் தடை போடலாமே, அதெல்லாம் அரசாங்கம் பார்ப்பதில்லை. எல்லா வீடுகளுடைய கழிவுகளும், இன்னும் சொல்லப்போனால் அரசாங்கமே கழிவுகளை ஆறுகளில்தான் கொட்டுகிறது. அந்த தண்ணீரை நாம் குடித்தால் நோய்கள் வராதா? இன்றைக்கு பல வகையான நோய்கள் மனிதர்களுக்கு ஏற்படுவதற்கு என்ன காரணம்? ஒவ்வொரு மருத்துவமனைகளையும் நாம் பார்க்கின்ற பொழுது திருவிழாக்கள் கூட்டத்தை போன்று அங்கே காட்சி தருகிறார்களே, அதுக்கு என்ன காரணம்? மாசுபட்ட இந்த நீரை நாம் அருந்துகின்ற காரணத்தினால் நமக்கு நோய்கள் ஏற்படுகிறது. ஆயுள் குறைந்து விட்டது. அப்ப இந்த மாதிரி அசுத்தமான நீரை எல்லாம் வானம் உறிஞ்சி
நமக்கு பரிசுத்தமான தண்ணீராக அது திருப்பி தருவதை இன்றைக்கு யாரும் மறுத்து கூற முடியாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல 25வது அத்தியாயம் சூரத்துல் ஃபுர்கான் அதிலே 48வது வசனத்தில் இந்த அறிவியல் உண்மையை அல்லாஹு சொல்கின்றான் பாருங்கள். வ அன்சல்னா மினஸ்ஸமாயி மாஅன் தஹூரா, வானத்தில் இருந்து பரிசுத்தமான தண்ணீரை நாம் தருகிறோம், இறக்கி வைக்கிறோம். உலகத்திலேயே பரிசுத்தமான நீர் ஒன்று இருக்குது அப்படின்னா ஒன்று சம்சம் தண்ணீர், அடுத்து சொல்வதாக இருந்தால் மழை நீர். அந்த மழை நீர் தான் கீழிருந்து பூமியிலிருந்து வானத்தை நோக்கி செல்லும் பொழுது அது அசுத்தமாக இருக்கிறது. ஆனால் வானிலிருந்து பூமியை நோக்கி வரும் பொழுது மா அன் தஹூரா, இது நானும் நீங்களும் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல, என்னையும் உங்களையும் படைத்த ரப்பு சொல்லக்கூடிய வார்த்தை. பரிசுத்தமான நீராக நாம் இறக்கி வைக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்வாங்கன்னா, மழை பொழியும் பொழுது பாத்திரங்களை வைத்து விடுவார்கள். அந்த தண்ணீரை தான் குடிப்பார்கள். அந்த தண்ணீரில் தான் டீ போடுவார்கள், சமையல் செய்வார்கள், சோறு பொங்குவார்கள், சாம்பார் தயார் செய்வார்கள், குளிப்பார்கள் மழை நீரில். ஏன்னா அது பரிசுத்தமான நீர். ஆனால் இன்னைக்கு அந்த பரிசுத்தமான நீர் பரிசுத்தம் இல்லாத நீராக, மாசுபட்ட நீராக மாறி உள்ளது என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லி காட்டுகிறார். அதுக்கு என்ன காரணம்? ஒரு சோதனை வருது அப்படின்னா அதுக்கு மனிதர்கள் தான் காரணம், இறைவன் காரணம் அல்ல. நமக்கு நோய் வருவதாக இருந்தாலும் அதற்கு நாம் தான் காரணம். நம்ம உடம்புக்கு ஒத்துக்கிறாத பொருளை நாம் சாப்பிடுகின்றோம், மாசுபட்ட நீரை நாம் அருந்துகின்றோம், நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் வருகிறது, இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருகிறது. அந்த மாதிரி இறைவன் வானிலிருந்து பரிசுத்தமான நீரை இறக்குகிறான். அது பூமியை நோக்கி வரும் பொழுது மாசு கலந்த நீராக அது மாற்றப்படுகிறது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அதாவது வாகனங்கள் வெளியிடக்கூடிய புகை வானத்தை நோக்கி தான் செல்கிறது. அதே நேரத்தில் பட்டாசுகளின் புகை, பட்டாசு வெடிப்பதின் மூலமாக அந்த புகையிலே எவ்வளவு நச்சு கருத்துக்கள், நச்சு கிருமிகள், நச்சு வாயுகள் அதில் இருக்கிறது என்பதை இன்னைக்கு சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. பட்டாசு வெடிப்பதின் மூலமாக காற்று மண்டலம் மாசுபடுகிறது. அதை சுவாசிக்கக்கூடியவர்கள் பல வகையான நோய்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இன்னும் சிலர் மரணத்தின் விளிம்பிற்கே சென்று விடுகிறார்கள். அவ்வளவு மோசமான அமிலங்கள் அதிலே கலக்கப்படுகிறது. அப்ப இந்த பட்டாசுகளை வெடிப்பதின் மூலமாக வெளிப்படுகின்ற புகை வான் நோக்கி தான் செல்கிறது. தொழிற்சாலைகள் பழைய துணிமணிகள், டயர்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் எதையெல்லாம் ஒன்று கூட்டி வைத்து பழையதை எரிப்பதற்கே ஒரு விழாவை கொண்டாடுகிறார்கள். அந்த புகையெல்லாம் வான்மண்டலத்திற்குத்தான் செல்கிறது. இதெல்லாம் வான்வெளியிலே சுற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் மழை பெய்யுமானால் அந்த நச்சு காற்றுகளும், நச்சு கிருமிகளும், நச்சு புகைகளும் அந்த மழை நீரோடு இறங்கி பரிசுத்தமான அந்த நீர் மாசுபட்ட நீராக மாற்றப்படுகிறது என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய ஒரு காட்சியினை நாம் பார்த்து வருகின்றோம். ஆக அருமையானவர்களே, வானம் திருப்பி தரக்கூடிய வானம் என்று மட்டும்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான். நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். பூமியிலிருந்து தண்ணீரை பெற்று ஆவியாக ஆக்கி மேலே சென்று அதை மறுபடியும் நமக்கு பரிசுத்தமான தண்ணீராக வானம் தருகிறது. இதை சிந்திப்போருக்கு பல அத்தாட்சிகள் இருக்கிறது என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தொடர்களில் வானம் சம்பந்தமாக இன்னும் சில செய்திகளை பார்ப்போம். அல் குர்ஆனை சிந்திப்போம். நம்முடைய ஈமானை, இறை நம்பிக்கையை வலுப்படுத்தி கொள்வோம்.
அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد